மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடம் அருகே 2.21 ஏக்கர் பரப்பில் 39 கோடி ரூபாயில் நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே இருந்த அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், கலைஞர் குடும்பத்தினர், நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவுக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடையில் அமர்ந்திருந்த விருந்தினர்களை பரஸ்பரம் விசாரித்து அவர்களை வரவேற்றார். தொடர்ந்து அண்ணா, கலைஞர் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் குரலில் காணொளி திரையிடப்பட்டது. அதில் கலைஞர் குறித்தும் அவருடைய நினைவிடம் குறித்தும் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தை முதலாக திறந்து வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பின்னர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிட திறப்பு கல்வெட்டையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நினைவிட வளாகத்தில் கம்பீரமாக வீற்றிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் பின்னர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவரைத் தொடர்ந்து மற்றவர்களும் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் எலக்ட்ரிக் வேனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, எம்பி டி.ஆர். பாலு, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நினைவிடத்தை ரசித்துக் கொண்டே அண்ணா நினைவிடத்திற்கு சென்றனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கலைஞர் நினைவிட வளாகத்தில் தமிழ் சிறப்பை ஊரறிய செய்த அவருடைய சிலையை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்ததோடு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்கும் கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அத்தோடு பின்னே நின்றிருந்த நடிகர் ரஜினிகாந்தை முன்னே வர சொல்லி அவரையும் மரியாதை செலுத்த செய்தார். அழகிய வேலைப்பாடுகளால் மிளிரும் கலைஞர் நினைவிடத்தை கட்டமைத்த அதிகாரிகள், பொறியாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பலருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்தார். நினைவிட வளாகத்தில் கலைஞரின் சாதனைகள், வரலாறு, உரைகள் உள்ளிட்ட கலைஞரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அணு அணுவாய் விளக்கிடும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அருங்காட்சியகத்தின் அரும்பெரும் அம்சங்களை அமைச்சர் ஏவவேலு விளக்கிட அதனை கேட்டுக்கொண்டே அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அத்தோடு ரயில் வண்டி போல அமைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் அமர்ந்து கலைஞரின் திரைத்துறை, அரசியல் மற்றும் வாழ்வியல் பயணத்தை திரைவழியே வெளியிடப்பட்ட குறும்படத்தை கண்டுகளித்தார் முதலமைச்சர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.